சமூக வலைத்தளங்களில் என்னென்ன செய்திகள் இருக்கிறது என்பதை பகிர்வதற்காக நம்மிடையே ஷர்மிளா இணைந்திருக்கிறார். நன்றி பனிமலர். இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் நிறைய உலக செய்திகள் பகிரப்பட்டிருக்கு. முதலாவதாக லண்டன்லேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிற ஒரு ஃப்ளைட் அந்த ஃப்ளைட்டில் இருக்க பயணிகள் உட்பட 7 பேருக்கு திடீர் மயக்கம் வந்திருக்கு. இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்குள்ளே அந்த பைலட் மறுபடியும் லண்டனுக்கே அந்த ஃப்ளைட்டை தரையிறக்கியிருக்காரு. இந்த விஷயம் இது எதனால் இந்த மயக்கம் வந்தது, உடனடியாக அனைவருக்குமே இந்த மயக்கம் ஏன் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது யூஎஸில் ஒரு கேர்ள் 20 வயசு பொண்ணு. ஆனால் அவள் பிறக்கும் போதே நான் கேட்டாக தான் பிறந்தேன், நான் கேட்டாக தான் இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட் மாதிரியே கேட் என்னென்ன பண்ணோம் அதோடைய ஆக்டிவிட்டீஸ் என்னவோ அதே மாதிரியே இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பகலில் சரியாக கண்ணே தெரியல, எனக்கு நைட்டு தான் கண்ணு தெரியுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜிகா வைரஸ்ன்றது பரவலாக இப்போ பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம். இது 25 கண்ட்ரீஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னும் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஎஸில் ட்ரான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ஸோடைய ரெஸ்ட் ரூமையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இஸ்லாமியருக்கு எதிராக யார் யார் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி பல இணையதளங்களை முடக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேரை கைதும் பண்ணியிருக்காங்க. அதுக்கான போஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. அப்புறம் யூனிசெஃப் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கு. கை கழுவுறதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிசெஃப் இந்த விஷயத்தை பகிர்ந்து ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் சமூக வலைத்தளத்தில் இன்றைக்கி இருக்குது பனிமலர்.